வணக்கம். என் பேரு ஜெகன். யூசர் சாஃப்ட்வேர்ஸ்லேருந்து நான் அப்ளிகேஷன் டெவலப்பர். ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஒரு சிவில் இன்ஜினியருக்கான ப்ராஜெக்ட். கம்ப்ளீட்டா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எடுக்கிறோம்னா, ஏ டு இசட் எல்லா விஷயமே உள்ள அடங்குற மாதிரியான ப்ராஜெக்ட் தான் இது. ஃபர்ஸ்ட் இந்த கேலண்டர் டேஷ்போர்ட் பத்தி பார்த்துடலாம். ஓபன் பண்ண உடனே இந்த மந்த்துக்கான கேலண்டர் வந்து நிற்கும். இதுல இந்த மந்த்துக்கான டோட்டல் இன்கம், டோட்டல் எக்ஸ்பென்ஸ், பேலன்ஸ் இது மூணுமே இந்த மந்த்துக்கானது வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைட் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது அந்த சைட் ஓனர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மந்த்ல நல்ல நாள் பார்த்து வாஸ்து பண்ணிடலாம், இல்ல நல்ல நாள் பார்த்து நிலம் வச்சிடலாம், இல்ல சென்ட்ரிங் போட்டுடலாம். இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்கும்போது நீங்க கேலண்டர் எதுவுமே ஓபன் பண்ணி பார்க்க தேவையில்லை. இந்த மந்த்ல இருக்கக்கூடிய வளர்பிறை நல்ல முகூர்த்தம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்துடும். அது மட்டும் இல்லாம அந்தந்த டேட்ல நடக்கக்கூடிய டோட்டல் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரெண்டுமே இதுலயே பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டுக்கு நம்ம ஓபன் பண்ணும்போது அந்த டேட்ல நடந்திருக்கக்கூடிய டோட்டல் இன்கம், எக்ஸ்பென்ஸ், நெட் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் அதுக்கு டேட்ல நடந்திருக்கக்கூடிய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே டேஷ்போர்ட்லயே வந்துடும், கேலண்டர் டேஷ்போர்ட்லயே வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் பார்க்கும்போது நெக்ஸ்ட் மந்த் இருக்கக்கூடிய வளர்பிறை முகூர்த்தம் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்போ மெனுவில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, ஒரு சைட்டுக்கு அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி பண்ண போறேன். அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் போறேன். அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்ல நமக்கு லைவா என்னென்ன சைட் போயிட்டு இருக்கோ, அன்னபூர்ணி மெஸ் எக்ஸ்டென்ஷன், ஆறுமுகம் செட்டியார் பங்களா, இந்த மாதிரி என்னென்ன சைட் போயிட்டு இருக்கோ அந்த சைட்டோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த லக்ஷ்மி டைல்ஸ் ஷோரூம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேட்டாவை நான் டச் பண்ண உடனே அந்த டேட்டா ஜீரோ பேலன்ஸ்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இன்கம் போடுறேன். இந்த இன்கம்ல அவங்க ஒரு 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 1,00,000 ரூபா அமௌண்ட் போட்டு என்ன டேட்ல கொடுத்துருக்காங்கன்னு போட்டு என்ன பேமெண்ட் மோட்ல போட்டு சேவ் இன்கம் கொடுத்த உடனே அந்த டேட்டால ஆட்டோமேட்டிக்கா லக்ஷ்மின்ற அந்த ஒரு சைட் பேர்ல 1,00,000 ரூபா இன்கம் ஆயிரும். இப்போ அந்த சைட்டுக்கு நீங்க கொத்தனாரோ சித்தாலோ நீங்க அனுப்புறதா இருந்ததுன்னா எக்ஸ்பென்ஸ்ல போறீங்க. அதுல லேபர், டீம், மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்கும். டீம்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலா பர்சனா அனுப்பாம ஒரு சப்கான்ட்ராக்டர் வச்சு நீங்க பாக்குறதா இருந்தா டீம்ல போட்டுக்கிறீங்க. இப்போ லேபர்ல போனா கொத்தனார் ஒரு 3 கொத்தனார் அனுப்புறேன், ஒரு 2 சித்தால் அனுப்புறேன், பிளஸ் நிமிந்தால் ஒருத்தவங்களை அனுப்புறேன். அது அவங்களோட சேர்த்து ஒரே ஒரு ஹெல்ப்பர் மட்டும் நான் அரேஞ்ச் பண்ணி அனுப்புறேன்னா அந்த சைட்டுக்கு இன்னைக்கு நம்ம மொத்தம் எவ்வளவு பேர் அனுப்பியிருக்கோம், எவ்வளவு எக்ஸ்பென்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 7 பேர் இன்னைக்கு மொத்தம் நம்ம அனுப்பியிருக்கோம். இதை நான் சேவ் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறேன். சேவ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்த உடனே அந்த சைட்டுக்கு வந்துட்டு மொத்தம் இன்கம் 1,00,000 ரூபாய், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 7,100 ரூபாய். அப்போ நெட் பேலன்ஸ் அந்த சைட்ல 92,900 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஓகே. ஸோ இதே மாதிரியே அந்த சைட்டுக்கு நம்ம நடக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் நம்ம போடும்போது எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் பார்க்கும்போது இந்த சைட்டுக்கு நம்ம என்னென்ன எக்ஸ்பென்ஸ் அனுப்பியிருக்கோம். ஸோ இதுல நீங்க இன்கம் பார்க்கணும்னா இன்கம் கொடுத்தீங்கன்னா இன்கம் மட்டும் வரும். ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்க ஜிபேல டிரான்சாக்ஷன் பார்க்குற மாதிரி என்னென்ன டேட்ல எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்ற டேட்டாவும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 லேபர் இருக்கு பாத்தீங்களா, இதை நம்ம டச் பண்ணும்போது அந்த பேஜ்ல என்ன என்ட்ரி போட்டிருந்தோமோ அது திரும்பவும் எடிட் பண்றதுக்காக ஓப்பன் ஆயிரும். இல்ல இது 2 பேர் இல்ல இது ஒரு ஆள் தான் அப்படின்னா மாத்திட்டு அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா டேட்டா வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ லக்ஷ்மி ஷோரூம்ல 6,100 ரூபாய் செலவாயிருக்கு, 93,900 ரூபாய். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கான அக்கௌண்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து நீங்க ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்கன்னா அந்த சப்ளையர்கிட்டையும் நீங்க இதே மாதிரி கிரெடிட் அண்ட் டெபிட் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு சிமெண்ட் கொடுக்குறாங்க, புது சப்ளையர் வேணும்னா நீங்க இங்கே ஆட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் சப்ளையர்ஸ்ல போயிட்டு ஆட் நியூ சப்ளையர்னா சப்ளையரோட பேரு, யாரை கான்டாக்ட் பண்ணணும், மெட்டீரியல் டைப்ல என்ன பிரிக்ஸ் அனுப்புறாங்களா, சிமெண்ட் அனுப்புறாங்களா, பிளம்பிங்கா, என்ன டேட்டா அவங்க அனுப்புறாங்கன்றதை போட்டுட்டு அவங்க கான்டாக்ட் நம்பர், ஜிஎஸ்டி நம்பர், அவங்களோட டேட்டா எல்லாம் போட்ட உடனே அவங்களோட லிஸ்ட் இந்த இதுல ஆட் ஆயிரும். உங்களுக்கு அதை எடிட் பண்ணனாலும் நீங்க எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும், சிவில் இன்ஜினியரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும். எல்லா டேட்டாவுமே எல்லாருமே பார்க்க முடியாது இல்லையா. நீங்க ஒருத்தர வேலைக்கு போட்டிருப்பீங்க, அவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒன்லி அந்த சைட்ல நடக்கக்கூடிய செலவு போடுறதுக்கான பர்மிஷன் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா ரோல் பேஸ் அக்சஸ்ல இதை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல டோட்டல் ஓவரால் மாஸ்டர் பேமெண்ட்ஸ் ரிப்போர்ட் எல்லா ரிப்போர்ட்டுமே இருக்கும். இதுல சைட் இன்கம் எவ்வளோ, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, நீங்க ஜிபேல பாக்குற மாதிரியே எல்லா டேட்டாவுமே இதில் நீங்க பார்த்துக்கலாம். அதுல ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. இதை உங்களுக்கு எக்ஸல்ல வேணுமா, எக்ஸல் டச் பண்ண உடனே எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்க எக்ஸல்ல இதை நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுல மாஸ்டர்ல டேஷ்போர்ட்
இந்த டேஷ்போர்ட்லேயே வந்துட்டு டோட்டல் இன்கம், டுடேஸ் இன்கம், டுடேஸ் எக்ஸ்பென்ஸ் எல்லா டேட்டாவுமே இதுலேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக ஒரு டேஷ்போர்டும் உங்களுக்கு வந்துடும். இங்கேருந்தே வந்துட்டு மேனேஜ் கஸ்டமர், மேனேஜ் சப்ளையர் எல்லா டேட்டாவுமே இங்கேருந்தே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு லேபர் ஆட் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லை கஸ்டமர்ஸ் புதுசாக ஆட் பண்ணனா பண்ணிக்கலாம். எல்லா டேட்டாவுமே இங்கேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் கஸ்டமைஸ்டாக வேணும்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்கள். உங்களோட கான்செப்டை சொல்லுங்கள், நான் அப்ளிகேஷனாக எழுதி தரேன். தேங்க்யூ.